வரும் 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம் ஆட்சியரின் ஆய்வு குறித்து. நிச்சயமா பாலா, அதாவது தை மாதம் முதல் நாள் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பகுதியில் வழக்கமாக ஜல்லிக்கட்டு நடைபெறும். இதே போல இந்த ஆண்டும் மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 15, 16, 17 ஆகிய நாட்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டது. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போட்டியை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகம் நடத்தி வந்ததால் இந்த ஆண்டு பகுதி மக்கள் நடத்துவதற்கு அனுமதி கேட்ட நிலையில் நீதிமன்றம் இந்த ஆண்டும் மாவட்ட நிர்வாகமே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தலாம் என உத்தரவிட்டதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினர் அவனியாபுரம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மாநகராட்சி மேயர் இந்திராணி மற்றும் மாநகராட்சி ஆணையாளர், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் அவனியாபுரம் பகுதியில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு பகுதியை இன்று ஆய்வு செய்தனர். வாடிவாசல் பகுதி மற்றும் மருத்துவ முகாம் மற்றும் காளைகளுக்கான மருத்துவ முகாம் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு இப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்தெந்த வகையை செய்வது என்பது குறித்து ஒரு விரிவான ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து அனைத்து பகுதிகளையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட நிர்வாகத்தினர் ஆய்வு மேற்கொண்டனர். காளைகள் வெளியேறக்கூடிய பகுதியில் வழக்கமாக மரத்தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும். இதனால் மாடுகள் வெளியேறக்கூடிய மாடுகள் மரத்தடுப்புகளை சேதப்படுத்தி பார்வையாளர் பகுதிக்குள் மாடுகள் போகும்போது காயங்கள் அதிகமாக இருப்பதாகவும் இதை தடுப்பதற்கு இந்த முறை மாடு வெளியேறும் பகுதியை இரும்பு தடுப்பு அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டியானது பாதுகாப்பான முறையில் நடைபெற வேண்டும் எனவும், கடந்த முறை காயங்கள் அதிகமாக இருந்த நிலையில் இந்த முறை காயம் இன்றி போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். பாலா, நன்றி சிவகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.